எதிர்க்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்தளத்தை பற்றி அதிகமான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள்தான் சென்ற அரசாங்கங்களில் இருந்து புத்தள மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பொய் சொல்லியும் ஏமாற்றியும் வாக்குகளை பெற்றார்கள். அதற்கான உதாரணமாக புத்தளத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையை குறிப்பிடலாம். வைத்தியசாலையை நாங்கள் தரம் உயர்த்தி தருவதாக பொய் சொல்லி ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்று அதை செய்து கொடுக்கவில்லை. ஆனால் எமது தேசிய மக்கள் சக்தி இன்று அதை செய்திருக்கின்றது. அதற்காக நான் எனது சார்பாகவும் புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து இன மக்கள் சார்பாகவும் ஜனாதிபதிக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு சுகாதார அமைச்சர் நேற்று குறிப்பிட்டிருந்த அந்த விடயத்தில் அவர்களுக்காகவும் எனது சார்பாகவும் புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து இன மக்கள் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று இங்கு ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்திலே வைக்க வேண்டும், இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சஜித் பிரேமதாச அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீள பெற வேண்டும். அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாச அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் பொழுதுதான் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நாட்டிலே மதத்தை மையமாக வைத்துத்தான் காலங்காலமாக இங்கு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறோம், தமிழ் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே 30 வருஷமாக இன பிரச்சனைகள், யுத்தம் நடந்த பிரதேசங்களில் காணி பிரச்சனைகள், எல்லை பிரச்சனைகள், பிரதேச செயலங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நாங்கள் இப்போது படிப்படியாக பேச்சுவார்த்தையிலே பேசி அழகாக தீர்த்து கொண்டு வருகின்றோம். அதனை அவர்கள் இங்கே இருக்கிற தமிழ் தலைவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அரசியலுக்காக ஒருபோதும் இனவாதம் பேச மாட்டோம். இந்த பாராளுமன்றத்திலே சொல்கிறோம், எல்லா இனங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும், அவங்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நாங்கள் தமிழ் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு பொது நிர்வாக அமைச்சிடம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒரு உடன்பாட்டுக்கு வரும் வரையிலே இருங்க சொல்லியிருக்கிறோம். எனவே இதை நாங்கள் ஒரு தேர்தலுக்காக எடுப்பதற்குரிய இதுகளை தயவு செய்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிலைமையிலே பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்டுக்காக கேட்கிறேன், நாங்கள் நிறைய பிரச்சனையை தீர்வானோம், எங்களுக்குள்ளே நாங்கள் முரண்பட தேவையில்லை, ஏதாவது பிரச்சனை தான் பேசுவோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த சபையில் மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 200 ரூபாய் அதிகரித்ததற்கு எதிராக பலவிதமான செயல் திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். உண்மையிலே வெட்கமாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாச உட்பட அவரது அணியினர் பலவிதமான சவால்களை முன்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு எதிராக கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தும் போது தோட்ட தொழிலாளர்களின் மலையக மக்களின் வாக்குகளினால் பாராளுமன்றத்திற்கு வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் லஞ்ச ஊழலுக்கும் சென்றுள்ளார். இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 200 ரூபாய் அதிகரிப்பதற்கு எதிராக இவர்கள் என்ன மனிதர்கள்? சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கேபினட் மூலம் கெசட் மூலம் உருவாக்கப்பட்ட கோரளை 10 மத்தி பிரதேச செயலகம், அதே போன்று கோரளை 10 சவுத் கிரான் பிரதேச செயலகம் இரண்டும் இன்னும் வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்யப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரதேசத்தில் வாழுகிற மக்கள் கடும் கஷ்டங்களை எதிர்நோக்கிறார்கள். கௌரவ அமைச்சர்களே, உண்மையிலேயே அந்த மக்கள் தங்களுடைய வேலைகளுக்கு ஒரு செயலகத்துக்கு போனால் நீங்கள் கிரானுக்கு போங்கள்னு சொல்லுகிறார்கள், அங்கு போனால் நீங்கள் வாழச்சேனைக்கு போங்கள்னு சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் 25 வருடங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். இந்த 2 சபைகளுடைய எல்லைகளையும் இன முரண்பாடின்றி எல்லோருடைய ஆலோசனைகளோடும் தீர்ப்பதற்காக நாங்கள் ஒரு கமிட்டியை போடும் என்று ஆலோசனை சொன்னீர்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, உடனடியாக நீங்கள் அந்த கமிட்டி ஒன்றை உங்களுடைய அமைச்சிலே இருந்து நியமித்து 25 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த 2 பிரதேசங்களுடைய எல்லைகளை அடையாளப்படுத்தி அதை நீங்கள் ஒரு கெசட் பண்ணி அதற்கு நடவடிக்கை எடுப்போம். அந்த 2 பிரதேச சபைகளையும் உள்ளூராட்சி சபைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தேசிய நீரோட்டத்திலே பெருந்தோட்ட மக்கள் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உதாரணமாக இன்று பெருந்தோட்ட இருக்கின்ற மக்கள் ஏதாவது தங்களது ஒரு தேவைக்கு செல்வதாக இருந்தால் கிராம சேவகரிடம் செல்ல வேண்டும். கிராம சேவகர் உடனே சொல்லுகின்றார், நீங்கள் இருக்கின்ற தோட்டத்துறையிடம் ஒரு காகிதம் வாங்கிட்டு வாங்க என்று சொல்றார். ஆகவே இந்த தோட்டத்துறை என்ற பதம் வெள்ளக்காரன் காலத்திலே இருந்து இந்த காலத்தில் வரைக்கும் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இன்று தோட்டங்களிலே மின்சாரம் இருக்கின்றது, மின்சாரத்தை பெயர் மாற்ற வேண்டுமானால் தோட்டத்துறையிட காகிதம் வேணும், காணி பிரச்சனை இருந்தால் தோட்டத்துறையிட காகிதம் வேணும். இவ்வாறு மீண்டும் மீண்டும் தோட்டத்துறை போகும் பொழுது அவர் தேவையானவர்களுக்கு கொடுப்பார், தேவையில்லாதவர்கள் கொடுக்க மாட்டார். ஆகவே இவ்வாறான ஒரு பிரச்சனை இருப்பதை தவிர்த்து இது எல்லாமே கிராம சேவகர் பிரதேச செயலகம் அடிப்படையிலே இதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விசேஷமாக சிஇபி அவர்களுக்கு நீங்கள் ஒரு சுற்று நிருபம் அனுப்ப வேண்டும். எந்த ஒரு நபருக்கு இலங்கையிலே எப்படி மற்றவர்களுக்கு
மக்களுக்கு சலுகை இருக்கின்றதோ அது தோட்டப்புற மக்களுக்கும் இருக்க வேண்டும். அவர் போய் துரையிடம் தலை சொரிந்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.